கல்யாண சுந்தரத்துக்கும் ராஜீவ்காந்திக்கும் பெரிய மாறுபாடுலாம் இல்லை. ரெண்டுமே இது ரெண்டுமே தமிழ் தேசிய அரசியல் எழுச்சிக்கு பண்ணது மாபெரும் துரோகம். அது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வெளியேறினவன், நாம் தமிழர் கட்சி நீக்கப்பட்டவன் எவனும் போய் திமுகவில் அதிமுக சேர மாட்டேன். அவன் தமிழ் தேசிய அமைப்பு கட்டுவான். மறுமலர்ச்சி நாம் தமிழர் ஆரம்பிச்சாங்க, இல்ல வாழ்வுரிமை கட்சியில போய் சேருவான், இல்ல திருமா தலைமையேற்றுட்டு போவான். எந்த காலத்தையும் திமுக அதிமுக சேர்ந்ததில்லை. அவன் வெட்கப்படுவான், நாணப்படுவான், கூச்சப்படுவான். கூச்சம் இல்லாது முதல் முறையாக திராவிட கட்சியில போய் சேர்ந்தது கல்யாண சுந்தரம். தன்னை அடமானம் வைத்து தன்னை விற்று போய் கட்சி சேர்ந்தது. அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சி இருக்கிறப்ப தொலைக்காட்சி விவாதத்தில் பேசுறப்ப நான் பெற்றெடுத்த பிள்ளை மேல சத்தியம் பண்றேன். அது தேவையில்லை, பிள்ளை மேல சத்தியம் எல்லாம் தேவையில்லை. ஆனால் அவர் பண்ணுவார், பெற்றெடுத்த பிள்ளை மேல சத்தியம் பண்றேன், ஒரு ரூபா காசு கொடுக்கப்படல அப்படின்னார். இன்னைக்கு அதே போல சத்தியம் பண்ணட்டுமே. அதே போல நீ குடும்பத்து மேல கூட சத்தியம் பண்ண வேண்டாம், சத்தியம் பண்ணுங்க, பொதுவாக சத்தியம் பண்ணுங்க. அதிமுக ஒரு ரூபா காசு தரல, நீங்க நம்புற கடவுள் மேல சத்தியம் பண்ணுங்க. வாய்ப்பு இருக்க பொழப்புக்கு. அதுலயும் பரம்பரை அதிமுக பரம்பரை திமுக சும்மா இருக்கான். அவனுக்கு ஒரு அளவுக்கு மேல பேச முடியல. இதெல்லாம் மனசாட்சிக்கு உட்பட்டு இதை பேச வேண்டாம்னு கூட கடந்து போறேன். இந்த பஞ்சத்துக்கு போனவங்க இருக்காங்க பாருங்க, திமுகவுக்கு அதிமுகவுக்கு, இவங்க கூவல் தான் ஓவரா இருக்கு.